நீதிபதியே மிரட்டி ஆர்டர் போட்டது மட்டும் இல்லாம பேப்பரை கிழிச்சு எறியறீங்களா? Are you the party person? Yes. Prabal Pratap. Yes. Mr. Judicial Servant, I order you to order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow. And Your Honor. so I just told. ரீசெண்டா இந்த வீடியோவை சோஷியல் மீடியால எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலனா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல தாங்க இது வந்து நடந்திருக்கு. இந்த நபரோட பேரு பிரபால் பிரதாப் அப்படிங்கிறது தாங்க இந்த நபரோட பேரு. இவர் வந்து ஒரு வழக்குதாரரா அப்படின்னா யாருன்னா அவரோட கேஸ அவரே ஆஜராக வந்திருக்காருங்க. அவரு வந்தோனே தன்னை இறைமை அதிகாரம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ நீதித்துறை ஊழியர்கள் அப்படின்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லக்னோ காவல்துறை அதிகாரிகள் மீது நீங்க வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்க்கு ஆர்டர் கொடுத்திருக்காருங்க. இங்க ஜட்ஜஸ் கேக்குறாங்க நீங்க எங்களை ஆர்டர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவர் கோவப்பட்டு கத்தி அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கோர்ட் ஹால்லயே தூக்கி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆபாசமான வார்த்தைகளால ஜட்ஜஸையுமே பேசியிருக்காருங்க. அதனால உடனடியே அந்த நபரை அந்த ஹால்ல இருந்து வெளியேற்றிருக்காங்க. இது பனிஷபிளான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கீழே இது வந்து பனிஷபிள் தாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பெருந்தன்மையா அவர் வந்து ரொம்ப விரக்தியிலையும் மன உளைச்சல்ல இருக்காரு. அதனாலதான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. அவர் மேல எங்களுக்கு அனுதாபம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க.